சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அதுல ஒருத்தர் தான் நம்ம இளைய தளபதி விஜய். ஆனா இந்த எம்வி புக் பேங்க் விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ்ல அவருக்கு இன்னொரு பட்டத்தையும் நம்ம கொடுத்துடலாம். என்ன பட்டம்னு கேக்குறீங்களா? கிங் ஆஃப் காலிவுட். எப்படி இருக்கு? கிங்னா அந்த கிங்குக்கு ஒரு கிங் மேக்கர் இருக்கணும்ல. நான் பேசிட்டு இருக்க கிங் மேக்கர் யார் தெரியுமா? டைரக்டர் S.A. சந்திரசேகர் அவர்கள். அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் இப்படி பெரிய பெரிய திரை நட்சத்திரங்களை இயக்கிய நம்ம இளைய தளபதியை நம்மளுக்கு கொடுத்த டைரக்டர் S.A. சந்திரசேகர் அவர்களை தனது மகன் பற்றி பேச மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஒரு டிவியே விஜய் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் அதுக்குன்னு ஒரு பெரிய தேர் மாதிரி ஒரு விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று ரெடி பண்ணி பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், திருச்சி இப்படி பல ஊர்களுக்கு போய் பல பேர்த்திட்ட வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் சார் வாழ்த்தும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு ஜீனியஸ். அவர் ஒரு ஜீனியஸ். அவர் விஜய் பற்றி சொல்லும்போது உண்மையிலேயே மனசுக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டேன். அதே நேரத்தில் அழுகையாக இருந்துச்சு. எனக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அவர் சொல்லுவேன். அவரை நான் ரொம்ப நாளாக நடிகனாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் நடிகனாக தான் தெரியும். சமீபத்தில் புக்கில் ஒரு லைஃப் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கார். லைஃப் ஸ்டோரி மாதிரி ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய மாபெரும் ரைட்டரை இங்கே பார்த்தேன், எழுத்தாளரை. அதிலிருந்து நான் அவருக்கு படத்தில் பார்த்து கூட ரசிகன் ஆகலை. அந்த கட்டுரையை பார்த்து ரசிகன் ஆகிட்டேன். அதை ஷோபா அவங்க ஒவ்வொரு தரம் படிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்ப சார் உண்மையில் அதாவது அது அந்த உணர்வு ஒரு படத்தில் பெரும்பாலும் ஆன்டி கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகன் அந்த எழுத்தில் எங்கேயோ ஒரு பெரிய மனிதநேயத்தையும் ஒரு மனிதனையும் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் அந்த புக்கு வந்த உடனே அதை முதல்ல படிச்சிடறேன். அந்த பக்கத்தை அவ்வளோ நல்ல ஒரு பெரிய கவிஞர், ஒரு எழுத்தாளர். இன்னைக்கு என் மகனை அவர் வாழ்த்தும் போது சார் உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ரசிகர் மன்ற சார்பாக விஜய் டிவிக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனையாளர்கள் அதிகமா பேசுறதில்ல, அதிகமா பேசுறவங்க சாதனையாளர்கள் அல்ல அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. இந்த பழமொழியை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு நம்ம இளைய தளபதி விஜய். விஜய் சத்தமில்லாம நிறைய சாதனைகள் புரிந்தாலும் இன்னைக்கு நீங்க ரசிகர்கள் கொடுத்த அந்த உற்சாகத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு காத்துட்டு இருக்காரு. லெட் மீ வெல்கம் தி ஹீரோ ஆஃப் தி டே, இளைய தளபதி விஜய். என் நெஞ்சில் கூடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும், எங்கள் அப்பாவுக்கும், பிரகாஷ்ராஜ் சார் அவர்களுக்கும், வந்திருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும், என் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். விஜய் டிவிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற இந்த ஃபங்க்ஷன், இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். ஸோ என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2 years பேக் நினைக்கிறேன், ரஜினி சாருக்கு இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலாக பர்த்டேஸை நான் பெருசாக கொண்டாடுறதில்ல. என்னுடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அங்கே நான் போய் அட்டென்ட் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம். இப்போ எங்கள் அப்பா சொன்னார், இல்லை இது ரசிகர்களோட கொண்டாடுறதுக்கு இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு. கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, பாண்டிச்சேரி இந்த ஊர்லெலாம் அவங்க கொடுத்த வரவேற்பு பார்க்கும்போது எங்கள் அப்பா சொன்னது கரெக்டுன்னு தோணுச்சு. பாண்டிச்சேரியில் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு சைக்கிள் பேரணி நடத்தியிருக்காங்க. அதுக்கு எம்எல்ஏ ஆனந்த் அவர்கள் தொடங்கி வச்சுருக்கிறாங்க.
அடுத்து இந்த ரசிகன் எக்ஸ்பிரஸில் நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நிறைய பேர் பதில் சொல்லி இன்றைக்கி ஒரு 50 பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பர்த்டே கிஃப்டாக நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய ரசிகர் கணேஷ்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் பின்னாடியே நடந்து வந்து சென்னை சேர்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட 3 to 4 days ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து சேர்றதுக்கு. நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் அவர் நடந்து வந்ததெல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு ராத்திரி, ஏதோ மிட் நைட், ஏதோ ஒரு இடத்துல அப்படியே அவரால் நடக்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஃபோனில் பேசுகிறாரு. இது மாதிரி, மச்சான் கால்லாம் ரொம்ப வலிக்குது, ஆனால் எப்படியாவது நான் போய் சென்னை சேர்ந்துருவேன்டா, எப்படியாவது விஜயை பார்த்துட்டு தான்டா வருவேன் அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையில் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்ட்டு. என்னை பார்க்குறதுன்றது, நான் அவருக்கு இங்கே இருக்காரா, என்னை பார்க்குறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம். அப்படி பின்னாடிலாம் நடந்து வந்து தான் என்னை பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக எனக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ்க்குன்னு ஒரு வண்டி ரெடி பண்ணி அதை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோலாம் போட்டு அது பாட்டுக்கு பப்ளிக் ரோட்டில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நமக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு, ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மேடையில் பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த 3 பேர் பாடினாங்க, சூப்பர். ஒரு இடத்துல கூட அந்த ஸ்ருதிலாம் கலையாமல் மிமிக்ரி பண்ணவர், அந்த வாய்ஸ்லாம் வந்து அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட எனக்கு கண்ணை மூடிட்டு கேட்டால் அது ரஜினி சார், வைரமுத்து சார் அவங்களே தான். ஸோ மறுபடியும் விஜய் டிவிக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஏதாவது ஒரு படம் பார்த்தாங்கன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை வந்து சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க.